நாய்க்கடி சிறுவனை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க. சென்னையில பொதுவா இது மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி இப்ப அவருடைய ட்ரீட்மெண்ட் என்ன, அந்த பையனுடைய நிலைமை என்ன, இதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ள போறோம் மாநகராட்சி சார்பா? நேற்றிரவு வந்து மயிலாப்பூர் பகுதியில் வந்து சாய் சரண் என்ற 6 வயது குழந்தை வந்து நாய் கடிச்சிருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து விளையாட்டாக வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து பிஸ்கெட் கொடுக்குறதா போய் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்குற நேரத்தில் அந்த நாய் வந்து கை பகுதியிலும் அந்த குழந்தையோட கன்னத்து பகுதியிலும் வந்து கடிச்சிருக்கு. ஸோ குழந்தைக்கு கன்னத்தில் மட்டும் ஒரு 3 தையல் போட்டிருக்காங்க. இன்றைக்கு அந்த குழந்தை நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. குழந்தைக்கு வேக்சினும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தொடர்ந்து 5 டோஸ் வேக்சின் கம்ப்ளீட்டாக கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த நாயும் வந்து ரேபிஸ் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சென்னை மாநகராட்சியில் வந்து சம்பவங்கள் ஏற்படுகிறது. ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு தயவு கூர்ந்து ஒரு ரிக்வெஸ்டாக நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்களை வந்து நீங்கள் வந்து உணவு கொடுக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிழலில் வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரங்களில் வந்து குழந்தைங்களை வந்து பெரியவங்க கூட இருக்கணும். குழந்தைங்களை இந்த மாதிரி தனியாக விடக்கூடாது அப்படின்றது நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தொடர்ந்து சின்ன குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க. தெரு நாய்க்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சில சட்ட விதிமுறைகள் வந்து இருக்கு. அதை வந்து மாநகராட்சி கடைபிடிக்கக்கூடிய சூழல்ல வந்து நம்ம இருக்கிறோம். சென்னை மாநகராட்சி வந்து இந்த தெரு நாய்க்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பிடித்து அதுக்கு வந்து கருத்தடைப்பு பண்ணிட்டு மீண்டும் அதே பகுதிகளில் அந்த இடத்துல அந்த நாய்களை வந்து விடக்கூடிய வந்து நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை மீறி வந்து சென்னை மாநகராட்சியால செயல்பட முடியாது. ஸோ அந்த ஒரு முன்னெடுப்புல தான் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போன வாரம் கூட வந்து நாங்க வேர்ல்டு வைட் வெட்டினரி வெல்ஃபேரோட இணைந்து சர்வீசஸ் கூட இணைந்து ஒரு மீட்டிங் வந்து எடுத்திருக்கோம். 2018 தான் வந்து கடைசியாக சென்னை மாநகராட்சி எவ்வளோ தெருநாய்க்கள் இருக்கு அப்படின்றத ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. மீண்டும் இதை 2024 வந்து ஆண்டுல வந்து எவ்வளோ தெருநாய்க்கள் இருக்கு அப்படின்றத கணக்கெடுக்கிறது ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். அடுத்த 2 மாதங்களுக்குள்ள எவ்வளோ நாய்க்கள் இருக்கு அப்படின்றத வந்து கண்டறியப்பட்டு அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து நாய்க்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து சூழல் ஏற்பட்டாலும் நாய் பிரியர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு சில அசோசியேஷன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா கூட வாயில்லா ஜீவனை வந்து இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ வாயில்லா ஜீவன் அப்படின்றதுனாலதான் நாங்கள் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு வந்து கருத்தடைப்பு பண்ணி மீண்டும் அதே பகுதிகளில் வந்து விடுறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில பப்ளிக் அஃபெக்ட் ஆகக்கூடிய சூழலும் ஏற்படுது. அதனால எல்லாருமே இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து வெளியில தனியா அனுப்ப வேண்டாம் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவெற்றியூர்லயும் தெருவில் வந்து இருக்கக்கூடிய நாய்கள் ஓகே, வளர்ப்பு நாய்கள் அந்த லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அதோட எண்ணிக்கை இப்ப அதிகமாயிருச்சா? அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வளர்ப்பு நாய்களை பொறுத்த வரைக்கும் இப்போதான் வந்து அந்த மாதிரி வளர்ப்பு நாய்கள் வந்து வெளியில இருக்கவங்களை கடிக்குது அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு வருகிறது. இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது. சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு வளர்ப்பு நாய்களுக்குமே வந்து லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. இது ஆன்லைன்லேயே வந்து ஒவ்வொரு வளர்ப்பு நாய் வைத்திருக்கவர்கள் வந்து இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு 50 ரூபா மட்டும்தான் நீங்க கட்ட வேண்டியது இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 5000க்கு மேல வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தெருநாய்க்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது வரைக்கும் சென்னை மாநகராட்சியில இவ்வளவு அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆனதில்லை. இன்னும் சில பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து நீங்க அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஃபர்தரா மாநகராட்சி சார்பா இதை நாங்க எப்படி ஸ்டெபிலைஸ் பண்றது அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். திருவெற்றியூர்லயும் மாடு முட்டி சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. நாய் ஒரு பக்கம் இந்த மாதிரி கடிக்குது, மாடு ஒரு பக்கம் முட்டுது. ஸோ மாநகராட்சி சார்பில் இந்த மாதிரியான இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? மாடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சென்னை மாநகராட்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதை தாண்டி அதிகமா வந்து அவங்க இல்ல. சோ மாடோட உரிமையாளர்கள் வந்து ஒரு மாடு வளர்க்குறாங்கன்னா அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு மாடு வளர்க்கக்கூடியவருக்கும் 36 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கணும். அதுக்குன்னு தனியாக ஒதுக்கீடு இருக்கணும். அந்த மாடு கட்டி போடுறதுக்கு, அது உணவு வழங்குறதுக்கு, அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி. ஆனா இப்பத்திய உரிமையாளர்கள் வந்து அந்த மாடை வந்து வெளியில விடுறாங்க. வெளியில விடும்போதும் கூட எந்த ஒரு உரிமையாளரும் அந்த மாடு கூட டிராவல் பண்றது கிடையாது. அதை விட்டுட்டா அந்த மாடு வந்து வெளியில போய் சுத்திட்டு அப்படி வந்து திருப்பி அவங்களோட எந்த ஓனரோ அவங்க இடத்துக்கே போயிடுது. ஸோ இந்த மாதிரி விடாத மாட்டின் உரிமையாளர்கள் வந்து தயவு கூர்ந்து அவங்க இதை வந்து சீரியஸா எடுத்து இதுக்கப்புறம் கூட வந்து மாடை தனியா விடாம கூட ஒரு ஆட்கள் போன மாதிரி தெரிவித்துக்கிறோம். இது தொடர்ந்து மாநகராட்சி சார்பா நாங்க ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னா 5000 ரூபாய் வாங்கணும். 2வது முறை வந்து அதே
மாடு பிடிபட்டா வந்து 10,000 ரூபாய் வந்து இம்போஸ் பண்றோம். அப்படி இருந்தும் தொடர்ந்து இந்த உரிமையாளர்கள் வந்து இந்த மாதிரி வந்து மெத்தனமா வந்து மாடுகளை வந்து வெளியில விடுறாங்க. அது ரொம்ப தவறான செயல். தொடர்ந்து பொதுமக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த நிதியாண்டுல வந்து மாடுகளை வந்து நம்ம மாநகராட்சிக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு கேட்டல் பவுண்ட் ரெடி பண்ணி அந்த பகுதிகளில் மாடுகள் வந்து பராமரிக்கப்படும் அப்படின்றத தெரிவித்தும் கண்டிப்பா அந்த நடவடிக்கை வந்து விரைவில் எடுக்கப்படும். இதுக்கப்புறம் மாட்டின் உரிமையாளர்கள் இது போல மாடுகளை வெளியிட்டா கண்டிப்பா சென்னை மாநகராட்சி தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது தெரிவித்துக் கொள்கிறேன். 2 முறை விட்டா 10,000 ரூபாய் அபராதம், மீண்டும் வந்து சாலையில சுத்தி என்ஜிஓ ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோமா? இந்த மாதிரி இல்ல, என்ஜிஓ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதா இல்ல, நம்மளே சென்னை மாநகராட்சியை தனியாக ரீஜனுக்கு ஒரு இடம் அப்படின்னு நாங்க நியமித்து அந்த மாடுகள் எல்லாம் நாங்களே பராமரிக்க ஒரு செக்யூரிட்டி போட்டு ஒரு பராமரிப்பு இடம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நாங்க முன்னெடுப்பு வச்சிருந்தோம். மாட்டின் உரிமையாளர்கள் தெரிவிச்சோம். 10,000 ரூபாய் ஃபைன் அதிகரித்தா கூட மீண்டும் மீண்டும் இந்த உரிமையாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தனமா இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் மாநகராட்சி வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்காம கண்டிப்பா இதுக்கான ஒரு நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் அப்படின்றத நான் தெரிவித்துக்கிறேன். திருவெற்றியூர்ல பாதிக்கப்பட்டவங்களையும் பாக்குறதுக்கு போறீங்களா மேடம்? இல்ல, அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்காங்க. காலையில கூட நான் போன்ல பேசியிருந்தேன். ஸோ அவங்க வந்து ஒரு 2 நாள் அப்சர்வேஷன் வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறதா தெரிவித்திருக்கிறாங்க.